வணக்கம். பகுபதம் ஏற்கனவே நடத்தியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னொரு சொல்ல நம்ம பகுபதமாக உறுப்புகளில் பிரிக்க போகிறோம். விரித்தன்ற சொல்லு முதல்ல அந்த சொல்லுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்துக்கிறணும். முதல்ல அந்த சொல்லை பகுபதம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இலக்கண குறிப்பு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம சரியாக பிரிக்க முடியும். இப்போ இலக்கண குறிப்பு என்ன? விரித்தன்றது ஒரு பெயர்ச்சொல். விரிவது ஒரு பெயர்ச்சொல், விரியும் என்பது ஒரு பெயர்ச்சொல். அப்போ விரித்த அப்படின்ற சொல் முழுமை அடையாமல் அது தொடர்ச்சியாகவே தொக்கி நிற்கிது. அந்த சொல் இன்னொரு சொல்லுக்காக தொக்கி நிற்கிது, மறைந்து நிற்கிதுன்னு கூட சொல்லலாம். விரித்த விரித்த பூ, விரித்த மலர், விரித்த சேலை, விரித்த கந்தன், விரித்த புத்தகம், விரித்த இதழ் இப்படின்ற ஒரு சொல் பக்கத்தில் வருவதற்காக மறைஞ்சு நிற்கிது. அப்போ விரித்தன்ற சொல் முழுமை அடையலை. அப்படி முழுமை அடையாமல் இருக்கும்போது அது எச்சமாக நம்ம இலக்கணத்தில் சொல்கிறாங்க. பிணை முற்றுன்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே பெயர் சொல்லாக இருக்கிறதுனால, விரித்தன்ற சொல் பெயர் சொல்லாக இருக்கிறதுனால இது பெயரெச்சம். இலக்கண குறிப்பு இந்த சொல்லுக்கு பெயரெச்சம் சொல்லுது. அப்போ விரி கூட்டல் இத்து கூட்டல் ஆ, விரித்த. இந்த ஏன் இங்கே ஆ வருதுன்ற சில நிறைய பேருக்கு டவுட் வரும். இந்த ஆ இத்து கூட்டல் ஆ, விரித்த ஆ என்ற சொல் அது முடிவடையும். அதனால் ஆ போட்டிருக்கோம். விரின்ற சொல் ஏற்கனவே பகுதிக்கு பொருள் இருக்கணும். சொன்னது மாதிரி பகுதிக்கு பொருள் இருக்கணும். விரி அப்படின்ற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது. அதற்கு அடுத்தாப்பில் அந்த சொல் பகாபத சொல்லாக இருக்கும். விரின்ற சொல்லை பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது. பகாபத சொல்லுது விரின்ற சொல். அப்போ விரின்ற சொல் பகாபத சொல்லாக இருக்கணும், பிரிக்க முடியாத சொல்லாக இருக்கணும். அடுத்தாப்பில் அதுக்கு பொருள் இருக்கணும். விரின்ற சொல்லுக்கு பொருள் இருக்குது. எப்போவுமே பகுதிக்கு பொருள் வரும். பகுதி. அடுத்து விரித்த, இத்து கூட்டல் அ, விரித்த இடைநிலையாக நிற்கிது இங்கே. அப்போ இடைநிலைக்கும் இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில் இருக்கிறது சந்தி. இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில் வர சந்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 வீடுக்கு இடையில் இருக்கிறது சந்து. அது மாதிரி எப்போவுமே இந்த சந்தின்றது இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் இந்த சந்தி வரும். அப்போ விரித்த, இத்து என்பது சந்தி. அதுக்கடுத்து இத்து கூட்டல் ஆ, விரித்த, இத்து கூட்டல் ஆ. அப்போ இத்து என்பது விரித்த என்ற சொல் விரிந்த, ஏற்கனவே விரித்த. அப்போ இறந்த காலம். அப்போ இறந்த கால இடைநிலை விரித்த. இடைநிலை என்பது இறந்த கால இடைநிலை. அதுக்கடுத்து விரித்த, கூட்டல் ஆ. ஆ என்பது பெயரச்ச விகுதி. வெறும் விகுதின்னு போடாமல் பெயரச்ச. நம்ம ஏற்கனவே விளக்கண குறிப்பு பார்த்தோம் இல்லையா? விரித்தன்ற சொல் பெயரச்ச சொல். விரித்தன்ற சொல் இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா அதுக்கு பெயரச்சம் சொல். அப்போ அந்த பெயரச்ச விகுதின்னு தான் இங்கே போடணும், வெறும் விகுதின்னு போடக்கூடாது. ஏன்னா இந்த விரித்தன்ற சொல்லுக்கு பால் எதுவும் வரல, உயர்திணையா அக்ரிணையான்றது தெரியலை. அப்போ விரித்தன்றது பெயரச்ச விகுதி, வெறும் விகுதின்னு போடக்கூடாது. உயர்திணையா அக்ரிணையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு விகுதின்னு போடலாம். ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா ஒன்றன் பாலா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய விகுதின்னு போடலாம். இங்கே பால் தெரியலை, இந்த சொல்லுக்கு காலம் தெரியலை, உயர்திணையா அக்ரிணையான்னு தெரியலை. அப்போ இது மூன்றும் தெரியாதனால இது இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா பெயரச்ச சொல். அப்போ பெயரச்ச விகுதி. சிம்பிளாக இருக்கும் அந்த சொல். பாருங்கள், விதி என்பது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது சந்தி. இத்து என்பது சந்தி. அதுக்கடுத்து இந்த 2 இத்து. ஏன் 2 இத்து வருது அப்படின்றது இங்கே குழம்பக்கூடாது. முதல்ல வர்றது இந்த விரித்தன்ற சொல்ல வரக்கூடிய இத்தனாவே இங்கே எடுத்து போட்டிருக்கோம் சந்திக்கு. அதுக்கடுத்து இடைநிலைக்கு இத்து கூட்டல் ஆ, இத்து கூட்டல் ஆ த, இத்து கூட்டல் ஆ த அப்படின்றத 2ஆக பிரித்து
இத்தவை இத்தனாவை எடுத்து இறந்த கால இடைநிலைன்னு போட்டிருக்கோம். அதே ஆணாவை எடுத்து பெயரச்ச விகுதி, பெரு விகுதி வரக்கூடாது. ஆண்பால் விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதி, பெண்பால் வினைமுற்று விகுதி, ஒன்றன்பால் விகுதி, பலர்பால் விகுதி அப்படின்னு சொல்லி பாலை குறிக்கும், திணையை குறிக்கும். அதுக்கடுத்து நம்ம பால் இது இங்கே வந்து வினையை குறிக்கும், வினைக்கு எடுத்து வினை முற்ற குறிக்கும், வினை எச்சத்தை குறிக்கும். இங்கே பெயர் சொல்லாக இருக்கிறதுனால விரித்தென்ற சொல் பெயர் சொல்லாக இருக்கிறதுனால பெயரச்ச விகுதி. ஓகே, இன்றைக்கு பகுபதம் முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு இலக்கண குறிப்பு, சிம்பிளான இலக்கண குறிப்பு தான். இந்த இலக்கண குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, பண்புத்தொகை ஏற்கனவே நடத்திட்டோமா, இருந்தாலும் பண்புத்தொகை வந்து இங்கே இருக்கிற பண்புத்தொகை வந்து ஏற்கனவே நடத்திட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பண்புத்தொகை வந்து எப்படி வரும்? பண்புத்தொகை இந்த தொகைன்னது என்னப்பா? இந்த தொகை என்ற சொல்னா என்ன? இப்படி இலக்கணத்தில் புதுசு புதுசாக ஒரு சொல்லுவாங்க. அப்படின்ற சொல் வந்து தொகை அப்படின்னாவே மறைந்து அப்படின்னு அர்த்தம். தொகைனாவே மறைந்து மறைந்து நிற்கும், தொக்கி நிற்கும்னு கூட சொல்லுவாங்க. பண்பு தொகை, பண்புனா குணம். இந்த பண்பு தொகை எங்கெங்கே வரும்? சுவையில் வரும், அளவில் வரும், வடிவத்தில் வரும், நிறத்தில் வரும். சுவை, அளவு, வடிவம், நிறம், இந்த 4 சொற்கள், 4 அடிப்படை ரீதியான இடங்களில் இந்த பண்புத்தொகை தான் வரும் இலக்கண குறிப்பில். இப்போ வெண்ணிலவு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. வெண்ணிலவு அங்கே என்ன இருக்குது? வெண்மை என்பது நிறத்தை குறிக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? செங்கல் சிகப்பை குறிக்குது, செம்மையான கல், செம்மை நிறத்தை தோய்ந்த கல், அப்போ செங்கல், அப்போ நிறத்தை குறிக்குது. கருமை அது நிறத்தை குறிக்குது, கருப்பாக இருக்கக்கூடாதனால கருமை, கருப்பாக இருக்கிற மை கருமை. வெண்மை, வெண்ணிலவு இதெல்லாம் நிறத்தை குறிக்கிறது. பொங்கல் இனிப்பு சுவை உள்ளது, சுவை. அளவு, அளவுன்னா 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி அளவை குறிக்கிறது. ஒரு அளவை குறிக்கிருந்தாலும் அது பண்பு தொகை தான். அடுத்து வடிவம், வடிவம்னா உருவம், வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது. உருவம்னாலும் தட்டையாக இருக்கிறது, முக்கோணமாக இருக்கிறது, உருண்டையாக இருக்கிறது, இந்த மாதிரி உருவத்தை காமிக்கிறது வடிவம். அதுக்கடுத்து நிறம், ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ சுவை, அளவு, வடிவம், நிறம், இந்த 4 சொற்களிலுமே 4 சொற்களுடைய அடிப்படையில் ஒரு சொல் வந்தால் அது பண்பு தொகையாக தான் இருக்கணும். வேறு இலக்கண குறிப்பு தருங்கன்னு ஒரு சொல்லை கொடுப்பாங்க. செங்கமலம் இலக்கண குறிப்பு தருக, செங்குழலி, கருங்குழலி இலக்கண குறிப்பு தருக. இப்படி ஒரு கேட்டாங்கன்னா அந்த சுவை இருக்கா, அளவு தெரியுதா, வடிவம் தெரியுதா, அந்த சொல்லில் நிறம் தெரியுதா, அல்லது சுவை தெரியுதா, இது பூரா மறைந்து அந்த சொல்லில் இருக்கும். அதான் தொகை, இதுதான் பண்பு தொகை. பண்புனா குணம். இப்போ பொங்கலுக்கு என்ன குணம்? இனிப்பான சுவையை கொண்டது பொங்கல், இனிப்பான சுவையை கொண்டது பொங்கல். அந்த மாதிரி வெண்ணிலவு, பசும்புல், பசும்புல்னால் பச்சையான புல், அப்போ பசுமை நிறத்தை அங்கே மறைஞ்சிருக்கு, பசும்புல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி மறைஞ்சிருக்கிறது தான் தொகை. தொகை சொல்லினாவே அப்போ பண்பு தொகை. இந்த 4 அடிப்படையிலையும் சுவை, அளவு, வடிவம், நிறம், இந்த 4 அடிப்படையிலையும் வர்றது தான் பண்பு தொகை. இது வந்து 9th 10th 8th கூட நடத்தியிருப்பாங்க. இலக்கண ஆசிரியர், தலைமை ஆசிரியர் நடத்தியிருப்பாங்க. அந்த நேரம் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சொல்ல வந்து இது என்ன தொகை, பண்பு தொகை. தொகைன்னா அந்த மறைந்திருந்து பொருள் தரும், தொகைன்னு தொக்கி வர்றது, மறைந்து வர்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். சிறுமை, பைந்தமிழ், செங்கோல், செங்கோல்னால் பாருங்கள், செம்மை ப்ளஸ் கோல், செங்கோல். பைந்தமிழ், அதே மாதிரி சிற்றில் கூட சிறுமை கூட்டல் இல்லு தான். சிறுமை அளவை குறிக்குது இங்கே. சிற்றில்ன்றது சிறுமை கூட்டல் இல்.
அளவை குறிக்குது. அப்போ பண்பு தொகை தான். இப்படி நம்ம இணைச்சிக்கலாம், இலக்கண குறிப்பை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தாப்பில் வினைத்தொகை. தொடுகடல் வினைத்தொகை. வினைத்தொகைன்றது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். வினைனா உங்களுக்கு செயல்னு சொல்லியிருக்கேன். வினைன்னு செயல். வினைன்னா செயல், மறந்துடக்கூடாது. எந்த செயல் செய்தாலும் அது வினை தான். என்னமோ எதுவும் நினச்சி பயந்துடக்கூடாது. தொகைனா மறைந்து வர்றது. எப்போவுமே தொகைனா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். மறைஞ்சு வந்து இங்கே பொருள் கொடுக்கும். பண்பு தொகை, தொகை நிலை, தொகா நிலையெல்லாம் பாடம் வரும். நான் 10th இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பாடம். தொகை நிலை, தொகா நிலைன்னு ஒரு பாடமே இருக்குது. அது பெரிய ஒன்வேட் நிறையா இருக்கும். அதெல்லாம் நடத்தியிருப்பாங்க தமிழ் ஆசிரியர். நம்ம மறந்துடுவோம். ஏன்னா இலக்கணம் வந்து அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஞாபகம் பண்ணி வைக்கிற முடியாது. டக்குன்னு மறந்துடும். அது டெய்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ஞாபகம் வரும். இப்போ இந்த காணொலியை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ வினைத்தொகைன்றது இப்போ பாருங்கள், தொடுகடல் ஒரு சொல் வருது. தொடுகடல் இப்படி சொல்லலாம். நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்படி தான் கொடுப்பாங்க. தொடுகடலை பிரித்து பாருங்கள். தொடுகின்ற கடல். வானத்தை தொடுற அளவுக்கு தண்ணி இருக்குது. அப்போ தொடுகடல் தானே சொல்கிறோம். தொடுகின்ற கடல் இதுதான் தொடுகடல். அப்போ தொடுகின்றது ஒரு செயல். அப்போ வினை. தொடுகிறது ஒரு செயல். தொடுவது, வானத்தை தொடுவது போல் கடல் தண்ணி மேகமாக முட்டியிருக்கு. அப்போ தொடுகின்ற கடல். அப்போ வானத்தை தொடுகின்ற கடல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தொடுகின்றது ஒரு செயல். அப்போ வினை ப்ளஸ் கடல். தொடுகின்ற கடல், தொடுகடல். இது வினைத்தொகை முடிஞ்சு போச்சா? அடுத்து முக்கியமானது ஓமைத்தொகை. இது இங்கே பாருங்கள். ஓமைத்தொகைன்றது நம்ம எக்ஸாம்பிள் நிறையா சொல்லலாம். ஏதாவது வந்து ஒரு சிறப்பான பொருளை சொல்லி ஒரு சொன்னோம்னா அந்த சொல்லுக்கு மதிப்பு கூடும். ராஜா மாதிரி இருக்கேன் ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜான்றது ஒரு சிறப்பான ஒரு மன்னருடைய ஒரு பெயர். மன்னர்னால் ஒரு ராஜா, ஒரு சிறப்பான சொல். அதை வந்து ஒரு ஆள் சாதாரண ஆளை சொல்லும்போது ராஜா மாதிரி இருக்காங்க அழகா அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஓமை தொகையாக கூட எடுத்துக்கலாம். காளை போல் நடந்து வர்றேன் பாரு. காளை ஒரு சிறப்பான ஒரு விலங்கு. காளை மாடு, ஜல்லிக்கட்டில் நிற்கக்கூடிய மாடு. அது நடையெல்லாம் வந்து ஒரு திமிரா நடந்து வரோம். அப்போ காளை போல் நடந்து வர்றான். சிங்கம் போல் சீறி வர்றான், பாய்ந்து வர்றான். அப்போ ஒரு சிறப்பான பொருளை சொல்லி ஒரு சொல்லும் பொழுது அது வந்து ஓமை தொகைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஓமை தொகைனாலும் இங்கே இடத்துல மறைந்து வருது. தொகைனா மறைந்து வருது. ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப அதை காணொலியை போட்டு கேளுங்க. அப்போ தான் அந்த இலக்கணம்லாம் நிற்கவே நிற்காது. தொகைனா மறைந்து வரும். அப்போ வினைத்தொகை என்பது இங்கே ஓமைத்தொகைக்கு, வினைத்தொகைக்கு இங்கே என்ன எடுத்துக்காட்டு போடலாம்? வினைத்தொகைக்கு தொடுகின்ற கடல் அப்படி சொல்லியாச்சு. இப்போ ஓமைத்தொகையை பார்த்துக்கிட்டு இருக்கோமா? ஓமைத்தொகைக்கு போல, போன்ற என்ற உறுப்பு அங்கே மறைந்து வரும். காளை போல நடந்து வரேன், காளை போல, சிங்கம் போல. அப்போ சிங்கம் போல, அந்த போலன்றது உள்ளே மறைஞ்சு வரும். பவளவாய் எடுத்துக்காட்டுக்கு, பவளவாய். வாய்க்கும் பவளம்னா ஒரு முத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அது சிறப்பான பொருள். இது பவளம்ன்றது முத்து, பவளம், மாணிக்கம், வைரம், வைடூரியம், பச்சை, மரகதம் இப்படி சொல்கிறாங்க இல்லையா? 9 நவக்கற்கள். அந்த நவக்கற்களில் 9 கல் சொல்லும்போது பவளம் அதில் ஒன்று. பவளம் போல் வாய் இருக்குது. பவளம் வந்து சிகப்பாக இருக்கும் அழகாக. அப்போ பவளம் போல் வாய் இருக்குது. அப்போ போல அப்படின்ற சொல் இங்கே மறைஞ்சு வருது. பவளம் போல. இப்போ போலம்ன்றது மறைந்து வரதுனால ஓமை தொகை. இங்கே போல, போன்ற, பவளம் போன்ற இந்த தொகை மறைந்து வர்றது. தொகைனா மறைந்து. போல என்ற சொல் மறைந்து வருவது. முத்துப்பல், முத்து போல பல், முத்து போல பல். அப்போ போல, முத்து போன்ற பல், போன்ற. இந்த போல, போன்றன்ற உறுப்பு இங்கே மறைந்து வரும். அந்த போல, போன்ற இந்த உறுப்பு மறைந்து வரும். மறைந்து வந்து பொருள் தரும். வந்தால் இது ஓமை தொகை. ஒரு பொருளை சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சிறப்பான பொருளை சொல்லி அதை ஓமித்தல்.
இது ஓமை தொகைன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி இந்த பாடம் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த காணொலியை நீங்கள் அடிக்கடி நீங்கள் தொட்டு பாருங்கள், தெரிஞ்சுக்குங்க. இதில் இலக்கணங்கள், ஒரு சில இலக்கங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.